நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? எல்லாம் உனக்கு உதவி செய்யத்தான் பிரதர். எனக்கு உதவி செய்ய? ஆமா பிரதர், நீ சொல்லல அந்த பொண்ணு மாலதி, அதை கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருக்கோம். எல்லாம் ரெடி. நீங்க பணம் கொடுக்க வேண்டியது, அந்த பொண்ணு மாலதி தூக்கிட்டு வந்து உங்க காலடியில சேர்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேண்டாப்பா, அந்த பெண்ணை நீங்க தூக்கிட்டு வர வேண்டாம். என்ன பிரதர் இது திடீர் சேஞ்சு? ஆமாப்பா, இப்ப எனக்கு அந்த பெண்ணு மேல ஆசை இல்லை. எந்த பெண்ணு மேலே ஆசை இல்லை. அதனால இது விஷயத்துல நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். பிரதர் சாமியார் ஆயிட்டாரா? பிரதர் நீங்க பேக்கடிச்சால் நாங்க விடுறா. இப்ப நீங்க எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பணத்தை கொடுங்க, நாங்க போறோம். உங்களுக்கு நான் பணம் கொடுக்கவும் தயாரா இல்ல. இது உங்க சகவாசம் எனக்கு தேவை. மன்னிச்சுங்க பிரதர், எனக்கு பணம் காசு ஒண்ணும் வேண்டாம். ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? ஒண்ணும் இல்ல, நாங்க நாளைக்கு வெளியூர் போறோம். உங்க காரை கொஞ்சம் தர முடியுமா? எடுத்துட்டு போய் தொலை. இதுதான் கடைசி முறை. இனிமே எந்த காரணத்தை கொண்டு என் வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது. நாங்க யார் பிரதர் வர்றோம்? கார் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பிரதர். வரோம். காரை எப்ப திருப்பி கொண்டு வருவீங்க? நாளைக்கு இதே நேரத்துக்கு. ஜானகி, ஜானகி. என்னண்ணா? இங்க வாங்க. பஸ்ல இருந்து பணம் எடுத்தியா? இல்லண்ணா. இல்லையா? ஆமாண்ணா, உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அதுக்குள்ளேயே இப்படி பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தல, சகஜமா கேட்கிற சொல்லு. பணம் எடுத்தியா? வந்து பாத்தியா, மறுபடியும் சுத்தி வளைக்கிறிய. பாத்தியா மறுபடியும் அதட்டுறிய. இல்ல இல்ல இல்ல, சொல்லு. பணம் எடுத்தியா? முதல்ல உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பணத்தை எடுக்கணும்னு இருந்தேன். ஆனா நீதான் ரொம்ப நல்ல அண்ணா ஆச்சு. பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டா போச்சு. நீ கோச்சுக்க மாட்டியேன்னு தான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு எடுத்த? அதுல மொத்தமா 2 ரூபாய் இருந்தது. 1 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். அண்ணா, உங்ககிட்ட கேட்காம பணம் எடுத்தது ரொம்ப தப்புதான் அண்ணா. வர போறியா இல்லையா? தலையில குட்டிக்க, கணக்குல போட்டுக்க, காலை பிடிச்சுக்க. எத்தனை? 3. 1 2 3. நான் சொல்றபடியே சொல்லு. சாமி பிள்ளையாரே. சாமி பிள்ளையாரு. அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான். அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான். ஆனா பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை மட்டும் வச்சுட்டது அதை விட பெரிய தப்பு. அண்ணா, சொல்ல போறியா இல்லையாப்பா? ஆனா அதுல பாதியை வச்சுட்டு பாதியை மட்டும் எடுத்தது ரொம்ப தப்பு. இனிமே எப்ப பணம் வேணாலும் அண்ணன் பர்ஸ்ல இருக்கிறது பூராவும் எடுத்துக்கிறேன். அப்பதான் அண்ணனுக்கு சந்தோஷம். என்ன ஜானகி, 1 ரூபா உனக்கு எப்படி போறோம்? இன்னைக்கு அது போதும். ஆமா, எங்கேயாவது வெளியே போறியா? ஆமாண்ணா, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறேன். ஃப்ரெண்டுன்னா ஆனா பொண்ணா? போனா. அண்ணா, நான் வெளியே போறது அம்மாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாங்களே. அம்மா பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு நான் வரேன்னா. தேங்க்யூ. சின்னையா, ஜானகி எங்கடா போறா? யாரோ ஃப்ரெண்டா, அவளை பார்க்க போயிருக்காமா. அப்படியே சினிமாவுக்கு போனாலும் போவாமா. நல்லா இருக்குடா. கல்யாணமாக வேண்டிய பொண்ணு தனியா சினிமாவுக்கு போனா ஊர்ல என்னடா சொல்லுவாங்க? அந்த காலமா இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீயும் அவளுக்கு உடந்த அண்ணனும் தங்கையும் சேர்ந்துக்கிட்டு எதையாவது செஞ்சுட்டீங்க. உங்க அப்பாக்கு யாருடா பதில் சொல்றது? நீங்க தான் சொல்லணும். பிள்ளைங்களுக்காக அம்மா இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? சரி சரி, சினிமாவுக்கு போக அவளுக்கு யார் பணம் கொடுத்தா? அந்த அம்மா கொடுத்தேன். அது வேற கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இல்ல, அவ உருப்பட்டா போலதான். பாவம், தங்கச்சி எவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளே இருக்கும். பொழுதுபோக்கா 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். எக்கேடா அவரு கேட்டு போங்கடா. தேங்க்ஸ்மா. அம்மா, நானும் சினிமாவுக்கு போயிட்டு வரேன். அமிர்தா, அமிர்தா, யார் வந்திருக்கா பாரு. அடே அண்ணாவா, வாங்க அண்ணா வாங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்தாம்மா. அம்மா, எங்க நம்ம ஜானகியை காணோம்? சினிமாவுக்கு போயிருக்கான். தனியாவா? இல்ல, சின்னையாவும் கூட போயிருக்கான். நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, பலகாரம் செய்து வச்சிருக்கேன். நீங்க கூட சாப்பிடுவாங்க. மாப்பிள, நீங்களும் வாங்க சீக்கிரம். ஒண்ணு இல்ல மாப்பிள, நம்ம மிராசு வேதாச்சலம் இருக்கிறாரே, அவர் மகன் இளங்கோவனுக்கு நம்ம ஜானகிய பொண்ணு கேட்க வரணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. சாதாரண போலீஸ்கார மகளை கட்டிக்கணும்னு என்ன அவ்வளவு பிடிவாதம் உங்களுக்கு? அது என்ன மாப்பிள அப்படி குதர்க்கமா பேசுறீங்க? ஏனோ பெரிய மிராஜ் கிராஜ்னு சொன்னீங்க, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வருமா? அதெல்லாம் அப்படி சொல்லிவிட்டீங்க. நம்ம பொண்ணுக்கு மட்டும் என்ன குறைச்சலு? அழகு இல்லையா, அண்டஸ்ட் இல்லையா, அடக்கம் இல்லையா? ஐயா மைத்துனரே, பொண்ணை பத்தி அவங்க கிட்ட போய் பேசு, பையனை பத்தி இங்க பேசு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள, பையன் புத்திசாலி, நல்ல குணம், இதை விட நல்ல சம்பந்தம் நமக்கு கிடைக்காது. எப்படியோ உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு முண்டாசு கட்டிட்டு கிளம்பிட்டேன்.
இதுல நான் சொல்றதுக்கு என்ன பாருங்க. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றேன், பேசி முடிச்சிருவோம். ஜானகி, ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு கோபம்? நான் லேட்டா வந்தேன்னு தானே? பணக்கார சீமாங்களுக்கெல்லாம் பல ஜோலிங்க, அதை கேட்க நான் யாரு? கோவச்சுக்கு தான் எனக்கு ஏது உரிமை? ஏன் இல்ல, உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க முடியும்? ஆமா, என்ன சரியா இங்க 5 மணிக்கு வர சொன்னீங்கல்ல, இப்ப மணி என்னன்னு பாருங்க. 5:15 ஆகுது. 1/4 மணி நேரம் தானே லேட் ஜானகி. 1/4 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு கால் யுகமா இருந்தது தெரியுமா? நான் என்ன பண்றது ஜானகி, எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வரதுக்குள்ள. மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச வேற எவகிட்டயா? ஜானகி, என் மேல இருக்கிற சந்தேகம் உனக்கு இன்னுமா போகல? ஜானகி, உன்னை சந்திச்சதுல இருந்து என் பழைய வாழ்க்கையை நான் அடியோட மறந்துட்டேன்னு உனக்கு சத்தியம் செய்து கொடுத்த பிறகு கூட நீ என்ன தவறா நினைக்கிறேன். நீ என்ன அயோக்கியம் நினைச்சா, இனிமே உன் வாழ்க்கையை நான் குறிக்கிடாம இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஜானகி. சேச்சே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களை அயோக்கியன்னு நான் நினைச்சிருந்தா உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க வந்திருப்பேனா? இங்க பாருங்க, நீங்க திருந்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் என்னாலதான் திருந்திட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஜானகி, நீ என் உயிரோவியம், என் உணர்ச்சியில் கலந்து விட்ட காதல் காவியம், என் எண்ணத்தில் பதிந்து விட்ட முழு நிலவு. இப்படி வர்ணிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அதனால என் மனசு சந்தோஷப்பட்டுடுமா? ஜானகி, உன்னை சந்தோஷப்படுத்த நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. உற்றாரும் உலகமும் அறிய என்ன கல்யாணம் செய்துக்க சொல்றேன். ஜானகி, இன்னும் 8 நாள் எங்க அப்பா உங்க வீட்டுக்கு பெண் கேட்க வருவார். அப்படி அவர் வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பெண் கேட்க போறேன். இது உறுதி ஜானகி. அந்த நல்ல நாளை நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் எந்த தடங்களும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். அப்ப நாம 2 பேருமா சேர்ந்து ஒரு சினிமாக்கு போவோமா? ஐயோ, ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி உங்க கூட சேர்ந்து சினிமா பாக்குறதா? பார்த்தா என்ன? இது ரொம்ப தப்புங்க. நம்முடைய காதல் எவ்வளவுதான் தூய தீவிர தெய்வீக காதலா இருந்தாலும் முறையா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் போறது நல்லது இல்லைங்க. ஓஹோ, ஆமா. கல்யாணங்கிறது என்ன? தெய்வத்தை சாட்சியா வச்சு ஒரு பெண்ணும் வாலிபரும் ஒருத்தர் வாழ்க்கை துணைவர்களா ஏத்துக்கிறது தான் கல்யாணம். அப்படி இல்லைன்னா? ஏதோ எனக்கு தெரியாது, இத கல்யாணம்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஜானகி, இப்போ உன் வீட்லயும் என் வீட்லயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ. அந்த நிலைமையில நான் உன் வீட்டுக்கு வந்து, ஜானகி உன்னை நான் மணந்துக்க தயார், நீ என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டா நீ என்ன செய்வே? அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துட்டு கண்ணீரோட வெளியேறி உங்க கூடவே வந்துடும். வாங்கிட்டோ, நம்ம பொழப்பு இன்னைக்கு உங்க கையில் தான் இருக்குது. நீயா பார்த்து என்ன செய்யோ செய், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முளம் போட்டு கையில கொடுத்துறேன். ஆமா சார், மனுஷக்கப்பா போடி பண்ணா போயிடாது. என்ன இது பொண்ணாடி பக்கத்துல வச்சுட்டு முளம் என்ன அதே நான் கட்டிட்டு பச்சனோட தூக்கி விட்டு அறிஞ்சு பட்ட காலி பண்ணியா அதை விட்டு சார் கேடுங்க. இந்த பூ நல்லா இருக்கு, இவகிட்டையும் வாங்கலாங்க. நீ கம்மியா சார், என்ன அறிவு இருக்குதா உனக்கு? அறிவு இருக்குதா? கல்லு மாதிரி ஒருத்தன் பேர பேசினே இருக்க, நீ பாரு சரின்னு உள்ள புரிஞ்சா என்ன அர்த்தம்? சும்மா அதட்டாதியா, அம்மா வாய்க்குமா நம்ம கையில தான் வாங்குவாங்க பூ. போமே பாலே மறுவாதியா? யாருக்கு மறுவாதிக்கிறேன்? ஏன் வீணா சண்டை போடுறீங்க? நான் தான் 2 பேர்த்தையும் வாங்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியாது சார், உனக்கு ஒண்ணு தெரியாது. இது இருக்கு, இது சரியான ஒரு பீட்டக்கிராக்கி. வாய் அடக்கியா? ஆம்பளையா 4 தெரு சுத்தி பூ விக்க மூஞ்சி இல்ல, பேச வந்துட்டிய. கேட்டீங்க உனக்கு என்ன தெனாவிட்டு இருக்கும், இல்ல உனக்கு என்ன திமிர் இருக்குன்னு? எம்மா தூண்ல இருந்து நான் பூ வித்துன்னு வரேன். முள்ளம் போட கத்து கொடுத்தது யாரு உனக்கு? இல்ல கேக்குறேன். ஐயா யாரையா கேக்குறேன்? அட நீ ஒண்ணே சனியங்க போயிட்ட சார், நான் இதைத்தான் சொல்றேன். இப்படியா? ஆமா, இவ்வளவு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது ஒரு பெரிய கதை சார், அது பெரிய கதை. இவங்க அப்பா இருக்கானே, அவனே இந்த அம்மா பெற்றது ஒரு ஆயா, அது போச்சு. அப்பவே அப்ப
அப்போ கல்யாணம் பண்ற முறைன்னு சொல்லு. ஆமா. இந்த கடுவு நீ எவ கட்டுவா? என்னடி அம்மா குறைச்சல் எனக்கு என்ன குறைச்சல்? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? பெரிய சினிமா ஸ்டார் நினைச்சிருக்கியா? சேவா யா, இன்னைக்கு உன் வாய் ரொம்ப மிஞ்சுது. நெத்திரி கைத சும்மா சும்மா நெத்திரி. நீங்க இருங்க. என்ன செய்வனே? பச்சா 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 எல்லாத்தையும் மறந்துதான். நீ ஒன்னும் கவலைப்படாத சார், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு முள்ள கயிறு கழுத்துல ஏறணும். அப்புறம் இது வேடிக்கை என்ன செய்வேன் தெரியுமா? என் கயித்துல கயிறு வீந்தா உன் வாய்க்கு ஒரு கடிவாளம் பட்டி இட்டுருவேன். தமிழர் சார் தினம் இதே தான் ரோதனை. எப்ப பாரு இது. என்ன ஏன் தொல்லை பண்றீங்க? மொத்தம் எவ்வளவு? நீ அதுக்கு வரியா? என்னைக்கு இன்னிப்பு 12 நய பைசா மயம். அது இது நேற்று இப்போ 10 பைசா. முன்னுரிமை வியாபாரம் நடக்குது. நீ வேற வந்து என்ன சொன்னேன் சார்? என்கிட்ட 16 மூயம் இருக்குது, அதுகிட்ட 10 மூயம் இருக்குது. நீயே கணக்கு கொடுத்தா படிச்சிருக்கிறியா? ஒன்னால எனக்கு தலையை சுத்துது. என்ன 5 ரூபாய்? துட்டு அடிச்சு கொடுத்தாங்க. நீ வேற என்ன நீ பேசத்தெல்லாம் பேசிட்டு என் மனசு வேற குழப்பறா இடிச்சு வேற. சார் அல்மா தேங்க்ஸ் பிரதர். சார் என்னமோ ஜாலியா இரு, நல்லா இருங்க. வாங்கிக்கலாம் வரவா? நல்லா ஜாலியா இரு, குஷியா இரு. ஏய் கடமை மல்லி. நல்ல வேடிக்கை. இல்ல இல்ல பயங்கரமான வேடிக்கை.